எல்லாருக்கும் வணக்கங்க. வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆக போகிறாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தானுங்க. எல்லா ராசிகளுக்கும், எல்லா ராசியில் பிறந்தவங்களுக்கும் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு விஷயத்தில் எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை கொடுக்கலனாலும் ஒரு சில நேரத்தில் சாதகமான பலன் கொடுத்தே தீரும். அதில் மாற்று கருத்து இல்லை. வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டத்தில் எந்தெந்த ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க வேதகால முறையிலே துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் 3வது பாதம் கும்பத்திலிருந்து 4வது பாதம் மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார். இந்த தருணம் ரிஷபராசி நண்பர்களுக்கு மிக பிரமாதமாக மிக சிறந்த அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்கும். எந்தெந்த வகையில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு கிரகம் பயிற்சி ஆகக்கூடிய தருணத்தில் அந்த கிரகத்தோட மற்ற கிரக அமைப்புகளும் எப்படி இருக்குதுன்னு ஆராய்ச்சி சொல்லக்கூடியது தானுங்க முழுமையான ஜோதிட பலன்கள். அது சனி பகவானுடைய பயிற்சியாக இருக்கட்டும், குரு பகவானுடைய பயிற்சியாக இருக்கட்டும், அல்லது ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், இல்லை மாத கிரகமான சூரிய பகவானுடைய பயிற்சி காலங்களாக இருக்கட்டும். சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பங்குனி மாதத்துக்கு நமக்கு 15ஆம் தேதி பயிற்சி அடைகிறார்னா, மார்ச் மாதம் 29ஆம் தேதி புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் குரு பகவானுடைய வீட்டில் தான் சனி பகவான் வராரு. சனி பகவான் ரிஷப ராசிக்கு மிகப்பெரிய யோகக்காரகர். ரிஷப ராசியாதிபதி சுக்கிர பகவான் கொடுக்காத யோகத்தை சனி பகவான் கொடுப்பார். மகரம் கும்பம் சனி பகவானுடைய ஆதிக்கம். சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கே கொடுக்காத ஒரு பலனை இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு தருவார். அப்போது சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் ரிஷப ராசியாதிபதி சுக்கிரன் சனி பகவானோட தான் இருக்கார். சனி பகவானோட இருக்கக்கூடிய சூழல் பிரமாதம். சனியும் சுக்கிரனுடைய காம்பினேஷன். அதுபோக ரிஷப ராசியாதிபதி சுக்கிரன் குரு பகவானுடைய வீட்டிலையும் குரு பகவான் ரிஷப ராசியில், அதாவது அசுரகுரு தேவகுரு வீட்டில், தேவகுரு அசுரகுரு வீட்டில் கிரக பரிவர்த்தனை. ரிஷப ராசிக்கு 11வது பாவகத்தில் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனோட புதன் தனஸ்தானாதிபதி, புதனாதித்ய யோகம். இது எல்லாமே நம்ம கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது ரிஷப ராசிக்கு இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய யோகத்தை தரப்போகிறார். அதில் மாற்று கருத்து இல்லை. சார் 2.5 வருஷத்துக்கு யோகம் கொடுக்குமா சார்? 2.5 வருஷத்துக்கு யோகம் கொடுக்கும் தான். ஆனால் 2.5 வருஷத்துக்கு ஒரே மாதிரியான யோகம் கொடுக்காது. ரிஷபராசியில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான சிந்தனை இல்லை, ஒரே மாதிரியான எதிர்பார்ப்புகளில் இருக்கிறதில்ல. பாருங்கள், திருமணம் நடக்கலையேன்ற கவலை ஒரு சிலருக்கு இருக்கும். திருமணம் நடந்துருச்சுங்க குழந்தை பாக்கியம் இல்லைங்கன்ற கவலை ஒரு சிலருக்கு இருக்கும். திருமணம் நடந்துருச்சுங்க குழந்தை பாக்கியம் வந்துருச்சுங்க புருஷன் முன்னாடி பிரிஞ்சிருக்கிறோம். விஷயம் ஒன்று தானுங்க, ஆனால் எதிர்பார்ப்புகள் வேறு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சங்கடம் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு விதத்தில் அந்த சங்கடங்கள் சரியாகும். சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே, தொழில்காரகன், பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடம் சரியாகுது. இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே, மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இது பொருந்தும். தொழில் காரகன், தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான். அப்போது தொழில் காரகன், தொழில் ஸ்தானாதிபதி தனகாரகனுடைய வீட்டில் லாபஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானாதிபதி குரு பகவானுடைய சாரம் வாங்கி உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய சூழல். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது, இருக்கலாமா செத்து போயிடலாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி நினைக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு கூட இது பிரமாதமான நேரமாக இருக்கும். 10 கோடி ரூபாய் எனக்கு கடன் இருக்குதுங்க அப்படின்னாலும் தைரியமாக இருங்க. சத்தியமணி சொல்கிறேன் பாருங்க, அடுத்த 2.5 வருஷத்துக்குள்ளார
உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தி விட்டு இன்னைக்கு இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி வந்துடுவீங்க. ஐயா, சூழ்நிலையும் சந்தர்ப்பம் மட்டும்தான் ஒருத்தரை வாழ வைக்கிறதோ ஒருத்தருடைய வாழ்க்கை கெடுக்கிறதோ. சம்பாதிக்கக்கூடிய இடத்துக்கு போகிறதோ இல்லை சாதிக்கக்கூடிய இடத்துக்கு போகிறதோ நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்பம் மட்டுமே. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் பிரமாதமாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிற இடத்துல இருந்தீங்க, 10 காசு பிரயோஜனம் இல்லை. ஆனால் மார்ச் 29 சாதிக்கக்கூடிய இடத்துக்கு வரீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. பிரமாதமான நேரம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு. அடுத்த கட்டமாக எந்த ராசிக்கு சிறப்பாக இருக்கும்? கடகராசி. ஏற்கனவே ஏன்னா கடகராசிக்கு சனி பகவான் திருமண ஸ்தானாதிபதி ஆயுள்காரகன். கண்டது தண்டம் பண்ணி விட்டு கைப்பொருளை விரயம் பண்ணிவிட்டு பண்டைய நாட்டு விட்டு பரதேசம் போகிற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்கள் ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க. பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டத்திலையும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. இருக்கிற நகையை அடமான வச்சு விட்டு எதை சாப்பிட்டா என் பித்தம் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போயிடுச்சு, ஆன்லைனில் காசு பணம் போயிடுச்சு, வாங்கிட்டு போனவன் ஊர் விட்டு ஓடி போயிட்டான், நடுத்தருவில் நின்றுக்கிட்டு இருக்கிறனுங்க, வீடு வாசல் போயிடுச்சு, உசுறு மட்டும்தான் சார் இருந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களும் ஒரு சிலர் இருக்குது தான் செய்கிறாங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, உடம்புல உசுறு இருக்குது இல்லையா? இந்த நேரத்தில் 100% எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். போன ஒரு 2.5 வருடமாக பலவிதமான அனுபவத்தை கொடுத்துருச்சு இந்த பிரபஞ்சம். நீங்கள் சம்பாதிக்கிற இடத்துக்கும் போயிட்டீங்க, சாதிக்கிற இடத்துக்கும் போயிட்டீங்க. ஆனால் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துல இந்த 2.5 வருஷத்தில் போய் உக்காந்துட்டீங்க. ஒரு இடத்துக்கு போகாதவங்களுக்கு தான், ஒரு விஷயத்தை பார்க்காதவங்களுக்கு தான் அது பெருசு. ஒரு இடத்துக்கு போனவங்களுக்கோ இல்லை ஒரு விஷயத்தை பார்த்தவங்களுக்கோ அது பெருசு கிடையாது. 2.5 வருடத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கான பலன் அனுபவிக்க போகிறீங்க. உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரப்போகுது, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வரப்போகுது, உருப்பட்டுட்டோம் அப்படின்ற எண்ணம் வரப்போகுது, பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது, முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாக போகுது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உருப்படுறதுக்கு உண்டான நேரம் வரப்போகுதுங்க. இதை விட வேறு வார்த்தை என்ன சொல்கிறது? ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு போயிட்டீங்க, எல்லாமே சாதிக்கக்கூடிய இடத்துக்கு வரப்போகிறீங்க. நொடிஞ்சு போயிட்டீங்க, இந்த நேரத்தில் உருப்பட போகிறீங்க. உங்களுடைய பிரச்சனைகளையும் சரி பண்ணிக்கிட்டு நல்ல நிலைமைக்கு வந்து யாருக்கு முன்னாடி இலக்காரமாக இருந்தீங்களோ ஏளனமாக இருந்தீங்களோ அவங்க முன்னாடி சாதித்து உட்கார போகிறீங்க. இதில் மாற்று கருத்து இல்லை. ஒன்று மட்டும் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட மோசமான நிலைமையிலேருந்து தான் மேலே வந்தீங்க. இன்றைக்காவது பரவாயில்ல, எல்லாம் சேர்த்து வச்சது சம்பாதிச்சது அழிச்சிட்டு உட்காந்துருக்குறீங்க. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, 10 காசு வழி இல்லை, இவன்லாம் எங்கே உருப்பட போகிறான் அப்படின்னு சொன்ன இடத்துல இருந்தே நீங்கள் மேலே வந்தீங்க. நம்மளை எத்தனையோ பேர், நீங்கள் ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம், உங்களை பார்த்து ரொம்ப இலக்காரமாக இந்த புள்ளெல்லாம் எங்கே உருப்பட போகுது, என்ன படிக்க போகுது, என்ன வேலைக்கு போக போகுது, இவன்லாம் எங்கே மேலே வரப்போகிறான், இவன்லாம் எப்படி உருப்பட போகிறான், இப்படியெல்லாம் சொன்ன காலகட்டத்தில் இருந்தே, இப்படி சொன்ன இடத்துல இருந்தே நீங்கள் மேலே வந்தீங்க, சாதித்து உக்காந்தீங்க, மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு நீங்கள் வந்தீங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாம் அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்குறீங்க, இங்கேருந்து நீங்கள் மேலே வர மாட்டிங்களா? யோசனை பண்ணி பாருங்கள். நல்ல நாலேஜ் இருக்குது, நல்ல மிகப்பெரிய அனுபவம் கிடைச்சிருச்சு. இந்த ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க, உண்மைதான். என்னதான் புத்தகத்தில் நம்ம படித்தாலும் அனுபவம் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் கொடுக்குற மாதிரி, நம்ம வாழ்க்கை கொடுக்குற மாதிரி வராது பாருங்கள். இந்த அனுபவம் போதுமே கடகராசி நண்பர்கள் மேலே வர்றதுக்கு. சத்தியமாக சொல்கிறேன், அடுத்த 2.5 வருஷம் உங்கள் காட்டில் மழை தான். பிரமாதமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உண்டான நேரம் இது. நான் வேணும்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் நம்புறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி இல்லையா, சனி பகவான் மாறுறாரு. மார்ச் 29லேருந்து மேக்குள்ளார
ஏப்ரல் மே 2 மாதம், 1.5 மாதம் மே 15க்குள்ளார உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு பார்த்துட்டு அதன் பிறகு எனக்கு சொல்லுங்கள். சரியா? சரி, அடுத்தபடியாக எந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்? விருச்சிக ராசி. சார், விருச்சிக ராசிக்கு பஞ்சமச்சனின்னு ஏதோ சொல்கிறாங்க சார். சொல்லட்டும். 3வது பாவகத்துக்கு அதிபதி, 4வது பாவகத்துக்கு அதிபதி விருச்சிக ராசிக்கு 5வது பாவகத்தில் இருந்து விருச்சிக ராசிக்கு 11வது பாவகம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு சனி, திருமணஸ்தானத்தை பார்க்குறாரு சனி, தனஸ்தானத்தை பார்க்குறாரு சனி. சனி பகவான் சுபஸ்தானாதிபதி 5வது பாவகத்தில் யாருடைய சாரத்தில் வராருன்னா புரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய சாரம். அப்போ குருவுடைய பார்வை நம்ம ராசி மேலே படுது. அதன் பிறகு புரட்டாதி நட்சத்திரத்தில் காலம்புரை இருக்க போகிறார், 1 மாதம் தான் இருக்க போகிறார், 28 நாள் தான் இருக்க போகிறார். அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய காமதேனு கடவுள் பிறந்த நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் வரார், அவருடைய சுய நட்சத்திரம். அப்போது உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறாரு. விருச்சிக ராசிக்காரங்க எப்படி இருக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. பட்டம் பார்த்து பயிர் செய்கின்ற மாதிரி. பட்டம் பார்த்து தான் பயிர் செய்யணும். பட்டம் பார்க்காம நம்ம பயிர் பண்ணோம்னா விதைக்கக்கூடிய விதையெல்லாம் விளைஞ்சிரும், விளைஞ்சது வீடு வந்து சேராது. காலம் அறிந்து செயல்படணும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தனவரவு பணவரவு சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் அதிகமாக வரும். இந்த பணவரவு தனவரவு எப்படி பயன்படுத்தணும்னா அசையாத சொத்து வாங்கணும். சார், ஒரு கடை கட்டலாம்னு இருக்கிறேன் சார். கடை, அலுவலகம், ஆஃபீஸ், காம்ப்ளெக்ஸ் செய்யுங்க. வீடு வாசல் வாங்கலாம்னு இருக்கிறேன் சார், வாங்குங்க. திருமணம் செய்யலான்ட்டு ரொம்ப சிரமப்பட்டேன், நடக்கலை, இந்த நேரத்தில் முயற்சி பண்ணலாமா? பண்ணலாம். அதாவது கண்ணுக்கு தெரியாத செலவு அல்லது அசையாத சொத்து, இதை நீங்கள் வாங்கினீங்க, இதில் செயல்பட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். யாருக்காவது கடன் கொடுக்கலாமா? வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போடலாமா? வேண்டாம். லாட்ரி வாங்கலாமா? வேண்டாம். வெளிநாட்டுக்காரங்களை நம்பி எக்ஸ்போர்ட் பண்ணலாமா? பொருளுக்கு பொருளும் போய் காசுக்கு காசும் போயிடும், வேண்டாம். சிந்தித்து செயல்படுங்க, ஆனால் நல்லாயிருக்கும். உண்மையிலேயே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது, நல்லாயிருக்கும். ஏன்னா சனி பகவானுடைய 10வது பார்வையில் இருந்த நீங்கள் சனி பகவானுடைய 10வது பார்வையில் இருந்து விடுபடுறீங்க. முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக பல விதமான தடைகள் இருந்திருக்கும். யாரோ பிழைக்கிறதுக்கு, அதுவும் உங்களை கேட்டால் நானாவது யாரோ பிழைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்கிறேன். ஆனால் உங்களை கேட்டால் எவனோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் சார், நிச்சயமா. ஏன்னா அந்தளவுக்கு வெறுப்பு. அந்தளவுக்கு வெறுப்புனா கடந்த ஒரு 2-2.5 வருட காலமாக உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்காதது எல்லாமே இந்த 2 வருடத்தில் அனுபவிச்சுட்ருப்பீங்க. 100 ரூபாய் காசுக்கும் கஷ்டப்படுற சூழ்நிலை, உழைப்புக்கு தகுந்த உயர்வில்லை, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லை, பல விதத்தில் சங்கடப்பட்டுட்டேனுங்க, கஷ்டப்பட்டுட்டேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலெல்லாம் ஏற்பட்டுருக்கும். இது எல்லாமே மாறப்போகுது. உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரப்போகுது, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வரப்போகுது. யாருக்கோ நீங்கள் ஓடிக்கிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் தான் மட்டும்தான் முயற்சி பண்ணுவீங்க. நிறைய பேர் சுய தொழில் செய்ய போகிறீங்க. அதாவது இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, எப்படின்னா 15 வருஷம் 20 வருஷம் தொழில் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நட்டமாகி போச்சு, இந்த தொழில் விட்டுவிட்டு நான் வேறு தொழில் செய்யலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்திருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க. ஒன்று நான் கேட்குறேனுங்க, பழக்கப்பட்ட குதிரையில் பயணிக்க முடியாமல் பழக்கப்படாத குதிரையில் பயணிக்கணும்னு நினச்சா பயணிக்க முடியுமா? தெரிஞ்ச தொழில் நட்டமாயிடுச்சேன்னு தெரியாத தொழிலுக்கு போனீங்கன்னா அது எந்த வகையில் உங்களுக்கு சாதகமாக இருந்துடும். பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் நிறைய பதிவில் ஒரு சில பழமொழிகள் சொல்லுவேனுங்க. அது பழமொழின்னு சொல்ல மாட்டேன், பயனுள்ள மொழி. அதுதான், அதாவது தெரிஞ்ச வேலையை விடுறதும் தப்பு, தெரியாத வேலையை தொடர்றதும் தப்பு. இது சத்தியமாக இந்த நேரத்தில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மனசில் அப்படியே ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சிடணும். இருக்கிற வேலையை விட்டு வேறு தொழிலுக்கு நான் போகிறேன் செய்கிறேன்னா யோசனை பண்ணி பண்ணுங்க. நேர காலங்கள் பிரமாதமாக இருக்குது. சுய தொழில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலே நல்லா இருக்கும். ஒரு நிறுவனத்தில் இருக்கிறீங்க, சக்ஸஸ், வளர்ச்சி வரும், பதவி உயர்வு வரும்,
வெளியூர் வெளிநாடெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சம்பாதனை வரும், பயனுள்ளதாக ஆக்கிக்கோங்க. நல்லா இருக்குது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. விடியல் பிறக்கக்கூடிய தருணமாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வரப்போகுது, மாற்று கருத்து இல்லை சாமி. அதன் பிறகு மகரம். மகர ராசியாதிபதி சனி பகவான் மகர ராசிக்கு 3வது பாவகத்துக்கு சனி பகவான் போகிறார். பொதுவாக இந்த மகர ராசிக்காரங்க ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சுவிட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க, யோசனை பண்ண மாட்டாங்க. 10 வருஷம் ஆனாலும் சரி அந்த வார்த்தையில் நிற்பாங்க. மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த விருச்சிக, அதாவது நம்ம இந்த மகர ராசிக்காரங்க அப்படி தான். ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் மாற மாட்டாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு ராசிக்கு 2வது பாவகத்தில் இருந்த சனி 3வது பாவகத்துக்கு போய் 3வது பாவகத்துக்கு அதிபதி சாரம், அதன் பிறகு தன்னுடைய சுயசாரத்தில் வரதுனால முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்க போகுது, தொழில் இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுது, பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுது, கடன் பிரச்சனை சரியாக போகுது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாக போகுது, புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது, திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாக போகுது. இந்த நாட்களுக்காக தான் இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டேன்னா, இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் இத்தனை கஷ்டம் நான் பட்டேனான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மகர ராசி நண்பர்களுக்கு மாற்றங்களை தரப்போகுது சனி பகவான். அதாவது ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு விதமான அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஏற்கனவே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய அனுபவம் வந்துருச்சு. மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தனக்கு அவங்க கொடுத்துக்கிட மாட்டாங்க. மகர ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தால் தன்னை சார்ந்தவங்களுக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாயில் சட்டை துணி எடுப்பாங்க. ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னா இல்லை தரமான ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. எல்லாமே ஒரு படத்துக்கு போகணும்னாலும் அதில் விலை உயர்வாக இருக்கக்கூடிய அந்த சேர் எங்கே இருக்குது, அந்த பெஞ்ச் எங்கே இருக்குது, அங்கிட்டு போய் புக் பண்ணுவாங்க. அதே தனக்கு செஞ்சுக்கிடணும்னா, சட்டை துணி எடுக்கணும்னா 600 ரூபாய்க்கு மேலே எடுத்துக்கிட மாட்டாங்க. டாக்ஸியில் போகலாமானா இல்லை பஸ்ஸில் போகலாம், இல்லை நடந்து போகலான்னு நினச்சிருக்குவாங்க. அவங்களுக்காக அவங்க இது வரைக்கும் வாழ்ந்திருக்க மாட்டாங்க. பொதுவாக இந்த மகர ராசிக்காரங்க அப்படி தான், தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அதிகம். ஆனால் இந்த நேரத்தில் தன்னையும் வளர்த்திக்கிட்டு தன்னை சார்ந்தவங்களையும் வளர்த்திக்கக்கூடிய அருமையான நேரம் இந்த நேரம். நிறைய பேருக்கு பதவி உயர்வு வரப்போகுது. நிறைய பேர் வெளியூர் வெளிநாடு போக போகிறீங்க. நிறைய பேருக்கு சுயத்தொழில் லாபகரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு, சொல்லக்கூடிய அளவுக்கு, சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு, ஆனந்த கண்ணீர் விடக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய ஒரு பிராப்தமாக இருக்க போகுது. இந்த நேரத்தில் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு முக்கியமாக எத்தனையோ முறை உங்களுக்கு உங்கள் தம்பிகாரனுக்கும் சங்கடம் ஏற்பட்டிருந்து, இல்லை உங்களுக்கும் உங்கள் தங்கைக்கு சங்கடம் ஏற்பட்டிருந்து எத்தனையோ முறை போய் நீங்கள் பேசியிருந்திருப்பீங்க. என்னையா நம்ம மறுபடியும் பிறக்க போகிறோமா, எதுக்காக இப்போ இந்த மாதிரி நம்ம வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி சங்கடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, மல்லு கட்டிட்டு நிற்கிறது அப்படின்ட்டு போய் சமாதானமாக பேசியிருந்தாலும் சமாதானம் ஆகியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு பல விதத்தில் இந்த பிரபஞ்சம் நல்ல அனுகூலங்களை கொடுக்க போகுது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் வரப்போகுது. அதுவும் பேச்சு திறமை கொண்ட நண்பர்களுக்கு, அது ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கலைத்துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, பாடகர்கள், இல்லை குரல் பதிவு கொடுக்கக்கூடியவங்க, குரல் பதிவு செய்யக்கூடியவங்க, குரல் பதிவு டப்பிங் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி பேச்சு திறமை கொண்ட நண்பர்கள் எல்லாருக்குமே இது பிரமாதமான ஒரு நேர காலங்கள், நல்ல அனுகூலங்கள். சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் 12 ராசிக்கு உண்டான பலன்களும் உங்களுக்கு தனித்தனியாக நான் கொடுத்துருக்குறேனுங்க. ஆனால் 12 ராசியிலையும் மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பலன்கள் 4 ராசிக்கு. மிக பிரம்மாண்டமான ஒரு நேர காலங்கள் இந்த 4 ராசிக்கு இந்த பிரபஞ்சம் தரதான் போகுது. ரிஷபம், கடகம், அதன் பிறகு விருச்சிகம், அதன் பிறகு மகரம். பிரமாதமான நேர காலங்கள் வர்றது உறுதி, அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. இந்த நேரத்தில்
இந்த 4 ராசியில் பிறந்தவங்களும் தன்னுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, சாதகமான அனுகூலமா, பாதகமான அனுகூலமா, சாதகமாக இருந்தால் சந்தோஷம், பாதகமாக இருந்தால் அதுக்கான பரிகாரங்கள் என்ன, இந்த மாதிரி செயல் பார்த்துக்கிறது செஞ்சுக்கிறது உண்மையிலே ரொம்ப புத்திசாலித்தனம். காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும். நம்ம ஒரு பாதையில் போகிறோம்னா அந்த பாதையில் முள் கிடக்குதுன்னா நாம் தான் இறங்கி எடுத்து போட்டுட்டு நம்ம போகிற பாதையில் போனால் தான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். நம்ம போகிற பாதையில் பாதை அடைச்சிருக்குது, முள் இருக்குது, யாராவது வந்து எடுத்து போட்டுட்டுன்னு உட்காந்துருந்தோம்னா அங்கிட்டு தான் உட்காந்துருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. யாருடைய மூச்சும் யார் கையிலையும் கிடையாது. இருக்கிற போது என்ன சாதிக்க முடியுமோ, என்ன சம்பாதிக்க முடியுமோ, என்ன வாழ முடியுமோ, என்ன வளர முடியுமோ செஞ்சுக்கிடணும். உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தயவு செய்து பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி 1000 ஜோதிடர்கள், இன்றைக்கி வியாபார ரீதியாக ஜோதிடர்கள் தப்பானாலும் பொய்யானாலும் ஏமாத்தக்காரங்களானாலும் ஜோதிடம் என்றைக்குமே பொய்யா ஆகாது. வேறு எந்த வகையிலையும் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிட முடியாது. நமக்கு மட்டுமே கிடைச்ச ஒரு பொக்கிஷம் இந்த ஜோதிடம். ஒரு மனுஷன் பிறக்கிறதுலேருந்து சாகிற வரைக்கும் ஜோதிடம் வருது. பிறந்தது எந்த நேரம், உசுறு விட்டது எந்த நேரம், ஒரு குழந்தை பிறக்கிறது எந்த நேரம், என்ன நட்சத்திரம், என்ன திதி பார்க்க தெரிஞ்ச நமக்கு, நாம் பார்க்குற நாம் அதே ஒருத்தர் வீட்டில் இறக்குறாங்கன்னா அவர் எந்த நேரத்தில் உசுறு விட்டார், என்ன நட்சத்திரத்தில் உசுறு விட்டார், எந்த திதியில் உசுறு விட்டார், அவர் அடக்கம் பண்ணுறது முதல்ல கொண்டு ராகு காலமாக யமகண்டமாக எல்லா சமாச்சாரத்தையும் பார்க்குறோம். அப்போ இந்த ஜோதிடம்ன்றது எங்கேயுமே நிற்கிறது இல்லை, எங்கேயுமே பொய்ய ஆகிறது இல்லை, கடைசி வரைக்கும் வருது. அதனால் தயவு செய்து இந்த ஜோதிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை வருஷத்துக்கு ஒரு முறையாவது பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதன் பிரகாரம் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா 100% உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நல்லது நடக்கலைனாலும் பரவாயில்ல சாமி, கெட்டது நடக்கக்கூடாது இல்லை இல்லையா? தயவு செய்து சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.